அனைவருக்கும் கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. ஜீ தமிழின் கெட்டிமேளம் சீரியலில் என்று கொடுக்கும் பிரபல நடிகை யாரு தெரியுமா? ஜீ தமிழில் ரசிகர்கள் ரசிக்கும் வண்ணம் நிறைய சீரியல்கள் ஒளிபரப்பாகி வருகிறது. கார்த்திகை தீபம், அண்ணா, வீரா, இதயம் என ஒவ்வொரு சீரியல்களுக்கும் தனி ரசிகர் வட்டாரமே உள்ளது. சீரியல்களுக்கு மவுசி அதிகமாக தொலைக்காட்சிகளும் புதிய கதைக்களம் கொண்ட தொடர்களை அதிகம் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி ஜீ தமிழ் தங்களது தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு புதியதாக கொடுத்துள்ள சீரியல்தான் கெட்டிமேளம். நாம் பார்த்து பழக்கப்பட்ட முகங்கள் நிறைய நடிக்க சமீபத்தில் தொடங்கிய இந்த தொடருக்கு ரசிகர்கள் பேராதரவு கொடுத்து வருகிறார்கள். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு இந்த தொடர் ஒளிபரப்பாகிறது. தற்போது இந்த தொடரில் புதிய என்ட்ரியாக நடிகை அஸ்வினி என்ட்ரி கொடுக்க உள்ளாராம். கெட்டிமேளம் சீரியல் பிப்ரவரி 24 எபிசோட். இன்றைய கெட்டிமேளம் சீரியலில் மகேஷ் மற்றும் அஞ்சலிக்கு நலங்கு வைக்கும் சடங்கு நடைபெறுகிறது. கெட்டிமேளம் சீரியலில் பிப்ரவரி 24 எபிசோட் தமிழ் சின்னத்திரையில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் 1 மணி நேரம் மெகா தொடர் கெட்டிமேளம். இந்த சீரியலின் வெள்ளிக்கிழமை எபிசோடில் மகேஷ், அஞ்சலி திருமணத்துக்காக எல்லோருக்கும் பத்திரிகை கொடுக்கும் வேலைகள் தொடங்கிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். கவிதா, எல்லாருக்கும் நேரில் போய் பத்திரிகை கொடுக்குறீங்க, ஆனால் எங்கள் அம்மாவை கண்டுக்காம விட்டுட்டீங்க என்று லக்ஷ்மியிடம் கவலை கொள்கிறாள். கொஞ்ச நேரத்தில் கவிதாவின் அம்மா வீட்டுக்கு வருகிறாள். உன் மாமியார் தான் என்னை நேரில் சந்தித்து புடவையெல்லாம் எடுத்து கொடுத்து கல்யாணத்துக்கு அழைத்ததாக சொல்ல கவிதாவுக்கு லட்சுமியின் மீதான மரியாதை அதிகம் ஆகிறது. அடுத்ததாக எல்லோரும் மண்டபத்துக்கு வந்து விடுகின்றனர். அஞ்சலியின் தோழிகள் வர கவின் குறித்து விசாரிக்க, கவின் எங்களது போனையும் எடுக்கவில்லை, காலேஜுக்கும் வரவில்லை என சொல்கின்றனர். பிறகு தீபா அம்மாவுக்கு போன் போட்டு எங்க இருக்க என்று விசாரிக்க, உங்க அப்பா மீட்டிங் போய் இருக்காரு, வந்துடுறேன் என சொல்கிறாள். பிறகு வெற்றி பெற உங்க அக்காவோட நாத்தனாருக்கு கல்யாணம் என்ன மண்டபத்தில் விடுறியா என்று கேட்க வெற்றி கோபப்படுகிறான். பிறகு வெற்றியின் அம்மா ஆட்டோவில் கிளம்பி கல்யாணத்துக்கு வருகிறாள். வெற்றி கோபமாக இருக்கும் விஷயத்தை சொல்ல தீபா அப்பா மனசு மாறியது போல வெற்றியும் ஒரு நாள் மனசு மாறுவான் என்று சொல்கிறாள். மகேஷ் மண்டபத்துக்கு வர அவனை ஆராத்தி எடுத்து வரவேற்கின்றனர். அதைத் தொடர்ந்து அஞ்சலிக்கு நலங்கு வைக்கும் நிகழ்வுகள் நடக்கிறது. கவிதாவின் அம்மா மற்றும் தீபாவின் அம்மா என இருவரும் சந்தித்து கொண்டு நண்பர்களாக இருக்கின்றனர். கவிதாவின் அம்மா உனக்கு இப்படி நலங்கு வச்சு எல்லாம் பண்ணணும் என்று ஆசைப்பட்டதாக வருந்துகிறாள். பிறகு அஞ்சலி கவினை திட்டி வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப அதை கேட்ட கவின் வருத்தப்படுகிறான். இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கெட்டிமேளம் சீரியலை ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். இவ்வாறாக கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.